வணக்கம். இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா இனாம் லேண்டு. இங்கே வந்து 3 ஏக்கரா இருக்குது. 1 ஏக்கரா வந்து தனி இன்னொரு இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து மூதாதையர்கள் காலத்திலிருந்து கோயிலில் பூஜை செய்த தியாகத்திற்காக இனாமாக கொடுக்கப்பட்ட இடம். மைனார் இனாம் ஆக்டில் வருது ஆச்சுங்களா. இந்த இடத்தை இன்றைக்கும் பட்டாச்சிட்ட ஆடங்கள் கந்தாயம் கட்டுறது வாங்கினது விற்றுது. இந்த 2 ஏக்கரை விற்றுருக்கோம் நாங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கே நாங்கள் விலைக்கு கொடுத்துருக்குறோம். அப்படியெல்லாம் இருந்து கூட இந்து அறநிலையத்துறை வந்து போர்டு வச்சு இது கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. வழக்கில் இருக்குது. 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே வழக்கு கோர்ட்டில் வந்து வழக்கு போயிட்டுருக்கு, கேஸ் போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ரோடு கொடுத்துருக்கோம், குளத்துப்பாளையத்துக்கு போகிறக்கு ரோடு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு உரிமை இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அதை தடுக்க முடியல, இந்து அறநிலையத்துறையினால தடுக்க முடியல. கலெக்டரும் தாசில்தார் வந்து இது வந்து தனியார் பூமி, ராமாத்தன் முத்துசாமிக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு ஆர்டரு லெட்டரு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் முட்டுக்கல் போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்தில் 1 ஏக்கரா வந்து லீஸுக்கு கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் வழக்கு இருக்கும்போது இந்த மாதிரி கோர்ட்டை அவமதிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவங்களுடைய பலத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி போர்டு வைக்கிறது, வெளியேற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. 56 குடும்பம் வாழ்ந்துட்டுருக்கு. நாங்கள் கொடுத்த 2 ஏக்கரா. அப்போது நாங்கள் தான் ஓனர். இவங்க வந்து எங்களை வெளியேற்றி அபகரிக்க முயற்சி செய்கிறாங்க. இது இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு முதல்வர் அவர்களை வேண்டிக் கொள்கிறது.